உங்க மதிப்புங்கிறது நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் இல்ல, நீங்க போட்டிருக்க வச்சிருக்க கார் கிடையாது, வசிக்கிற வீடு கிடையாது. உங்களுக்கு தேவன் கொடுத்த விலை, அதான் உங்களுடைய ஒர்த்து. மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பணமும் தேவனும் இருந்தோம்னா அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்லலை. பணம் இருக்கலாம், தேவனும் இருக்கலாம். ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கை முழுவதும் இந்த உலக மனிதன் பணத்தை நாடி தேடுறான் பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. உலக மனிதன்ட்ட நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னா அவன் பேச்சு முழுவதும் பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிற பற்றி தான் இருக்கும். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எப்போதான் பொருளை சம்பாதிக்கணும். அவனுடைய எண்ணங்கள், சிந்தைகள், வாழ்க்கையின் நோக்கம் முழுவதும் பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும். எது உங்கள் மனதில் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதான் உங்கள் தெய்வம். நான் சொல்றது புரியுதுங்களா? எந்த காரியங்கள் டாமினேட் பண்ணுதுன்னா அதான் உங்களோட வாழ்க்கையில் முன்னுரிமையில் முதல் இடத்துல இருக்குன்னு அர்த்தம், ப்ரையாரிட்டியில் இருக்குன்னு அர்த்தம். உலக மனிதனுடைய தெய்வங்கிறது பணம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு தெய்வத்தை காமிச்சு சொன்னார், அவங்க கும்புற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்னாடி கட்டுக்கட்டாக பணம் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்கிட்ட சொன்னார், ஏன் அதை கும்பிட்றேன்னு தெரியுமாப்பா? அதை கும்பிடலை, அந்த பணத்தை கும்பிட்றேன். அப்படியே சொன்னார். பணம் சம்பாதிச்சாரு, ஆனால் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழலை. அவர் நான் சமாதானமாக இருந்தால் அந்த மனுஷனை பார்த்ததே கிடையாது. கடைசியில் மொட்டை மாடியில் யாரும் இல்லாமல் அனாதையாக செத்து கிடந்தார். எப்போ செத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பணம், அவ்வளோ பொருள் இருந்துச்சு. உலக மனுஷன் கிடையாது, செத்த மீன் கிடையாது. நான் தேவனுக்காக வாழ்கிறேன். உலக மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறான். தப்பு இல்லை, நல்ல கார் கர்த்தர் கொடுக்குறாரு. அவன் நல்ல கார் எதுக்கு வாங்குறான்னா, எங்கள் சொந்த காரனை காட்டில் என் கார் நல்ல கார், நம்ம நல்லா போகணுங்கிறக்காக வாங்கலை. அவன் காருக்கு முன்னாடி நம்ம கார் நிற்கும் போது நம்ம கார் துண்டா நிற்கணும், தூக்கி நிற்கணும். அப்படி திறக்கும் போதே ஜம்முன்னு திறக்கணும். அந்த காரை அல்பமாக பார்த்துட்டு நம்ம காரை அப்படி பெருமையாக திறக்கணும். பெரிய வீடு கட்டணும். ஏன்? மற்ற வீட்டை காட்டில் வீடு பெருசாக இருக்கணும். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, தன்னோட காரு, தன்னோட வீடு, தன்னோட ட்ரெஸ்ஸு, அதான் தன்னுடைய மதிப்புன்னு நினைக்கிறான். அவனோட வேல்யூ சிஸ்டம் எதில் இருக்குன்னா பணத்தை வச்சு தான் வேல்யூ சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறான். ஹரிஜாண்டலாக பார்க்குறான். அவனுடைய மதிப்பை முழுக்கும் இப்படி கிடைமட்டமாக பார்க்குறான். ஆனால் பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய வேல்யூங்கிறது ஹரிஜாண்டலாக கிடையாது, வெர்டிகலாக இருக்குது. என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை படைச்ச தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் தான் என்னுடைய மதிப்பு. என்னை படைச்ச தேவன் எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்தார், மதிப்பு கொடுத்தார். சிருஷ்டி கர்த்தர் மதிப்பு கொடுத்தார். மதிப்புங்கிறது தன் குமாரனுடைய உயிரை கொடுத்தார். அதான் என்னுடைய மதிப்பு. உங்க மதிப்புங்கிறது நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் இல்லை, நீங்க போட்டிருக்க வச்சிருக்க கார் கிடையாது, வசிக்கிற வீடு கிடையாது. உங்களுக்கு தேவன் கொடுத்த விலை, அதான் உங்களுடைய ஒர்த்து. நீங்க எவ்வளவு ஒர்த்து தெரியுமா? எந்த மனிதனும் வாங்க முடியாத விலை கொடுத்தார், அதான் உங்க ஒர்த்து. உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல மதிப்பு பரலோகத்தில் இருக்கு. உங்களுக்கு நல்ல வீட்டில் வாழாமல் இருக்கலாம், அதெல்லாம் வாழணும், நல்லா கவனிங்க, அதெல்லாம் வாழணும் அவசியம். ஆனால் அதன் அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பு கிடையாது. உங்கள் மதிப்பு தேவனோட இருக்க உறவு. நீங்கள் படிக்கவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒர்த்தான ஆள் சம்படி. நீங்கள் உங்கள் கலர் கருப்பாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சம்படி. கருப்பு சிகப்புலாம் நிறந்தாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நிறமி கூட இருக்கு, அவ்வளோதான். புரியுதா? சிகப்பாக இருந்தால் நீங்கள் அறிவாளி, கருப்பாக இருந்தால் முட்டாளும் கிடையாது, அது ஒரு நிறம், அவ்வளோதான். ஒரு நம்ம தமிழ்நாடு இந்தியாக்காரர் யாரையும் சொன்னாராம் ஒருத்தர். ஆண்டவர் வந்து ஒரு பிரெட் மேக்கரு, வெள்ளைக்காரன் வந்து முழுக்க சுடாத பிரெட்டு,
அதனால வெள்ளையா இருக்கான். ஆப்பிரிக்காரர் ரொம்ப கருத்த பிரெட்டு, ரொம்ப கரியிருச்சு. நம்ம தான் கரெக்டான பிரெட்டுன்னாரு, கரெக்ட் சைஸுக்கு பிரெட்டுன்னாரு. இது சும்மா தான், அதெல்லாம் ஒர்த்து இல்லை. தேவனுடைய உறவு நம்மை மீட்பதற்காக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் தன் நேசகுமாரனை ஒரே குமாரனை கொடுத்து மீட்டெடுத்தார். அதான் மதிப்பு. அப்போ பணம் வேணாமா? வேணும். அப்புறம் சொல்றார், எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க. எண்ணத்தில் சிந்தையில் எப்போ பார்த்தாலும் எண்ணத்தை சாப்பிடுவோம். நல்ல கவனி, எண்ணத்தை சாப்பிடுவோம்னா முடிஞ்ச உடனே மீன் வாங்குவோமா கறி வாங்குவோமா அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதெல்லாம் யோசிக்கலாம், அதெல்லாம் யோசிக்கலாங்க. மீன் கடைக்கு போகிறதா கறி கடை போகிறதா ஒரு நிமிஷம் அந்த முக்கில் ஒரு யோசிச்சுட்டு கறி கடைக்கே போவோம், அது போகலாம். யோசிக்கவே கூடாதுன்னா கவலைப்படக்கூடாது. எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் எங்கே வாழ்வோம் என்று கவலைப்படாதீங்க. எண்ணத்தில் சிந்தையில் ஒரு நிமிஷம் கூட கவலைப்படவே கூடாது.